கரூருடைய கோர சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்கள் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு மனவலியை கொடுத்துருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். காரணம், ஆளுங்கட்சியாக இருப்பவர்களை எதிர்த்து தான் நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள். ஒவ்வொரு மேடையிலுமே திமுகவை விமர்சனம் செய்துதான் பேசி வருகிறீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு இடத்தில் பிரச்சார கூட்டம் நடத்துவது என்றால் அங்கே அவர்கள் உங்களுக்கான பாதுகாப்பை அளிப்பதில் நமக்கு சாத்தியமில்லை என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய தொண்டர்களையும் நம்முடைய ரசிகர்களையும் நம்மை பார்க்க வரக்கூடிய மக்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். அவர் இன்னமும் சினிமாவில் நடிப்பது போல ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறாரே தவிர உண்மையான ஒரு கள போராளி, ஒரு கள அரசியல்வாதியாக மாறவில்லை. அதனால்தான் இந்த 41 உயிர்களுடைய மரணம் நம்மை வலிக்க வைக்கிறது. ஏன் ஆம்புலன்ஸ் உடனடியாக வந்தது? ஏன் செந்தில் பாலாஜி உடனடியாக வந்தார்? ஏன் முதல்வர் உடனடியாக வந்தார்? இவர்கள் எல்லோருமே திட்டமிட்டு செய்த சதி என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் விஜய் அவர்கள் காலதாமதமாக வந்தார் என்று யாருமே சொல்வதில்லை. அதே சமயத்தில் காலை முதல் மாலை வரை அங்கே இருந்த தாவேகாவினர் செய்த அலப்பறைகளும் அவர்கள் செய்த ஆரவாரங்களும் அவர்கள் செய்த ரவுடிசங்களுமே நிறைய எடுத்துக்காட்டுகளை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. ஆகையினால் விஜய் ரசிகர்கள் சினிமா படம் வருவதுங்கின்ற பொழுது எப்படி ஆரவாரத்தில் ஈடுபடுகிறார்களோ அதே ஒரு அராஜகத்தில் தான் இந்த மாநாட்டிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால் போலீஸுடைய கைகளும் கட்டப்பட்டு இருந்த சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு மேல்தான் போலீஸ் அதிகாரிகளும் தடியடி நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே தாவேகாவினரும் சரி, திமுகவினரும் சரி, ஒரு அரசியல்வாதியாக நழுவிக்கொண்டார்கள். அப்பாவி மக்கள் கூட்ட நெரிசலில் கிடந்து இறந்து போனார்கள். அதனால் இங்கே மக்கள்தான் தமிழ்நாட்டில் முட்டாள்கள் என்பதை உணர வேண்டும். எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டம் நடத்தினாலும் தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்கு வழிவகை செய்து கொண்டு ஒருவரை முண்டியடித்து பார்க்க வேண்டும். தாவேகாவினரே 41 மரணத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்பது இங்கே அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. தாவேகாவினர் தான் காரணம்.